இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணுங்கிறது தான். அதனாலேயே டெய்லி 2 வெஜிடபிள்ஸ், அதாவது ஒன்று கிரேவியாகவும், இன்னொன்று வந்து ஏதாச்சும் ஒரு பச்சடி இல்லாட்டி நிறைய சாம்பாரில் போட்டு செய்கிறது அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரொக்கோலி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று நான் பார்த்து வச்சுட்டு பண்ணுவேன். இந்த அமுலில் வந்து கார்லிக் பட்டர் கிடைக்கும். அதை வந்து ப்ரொக்கோலியை ப்ளான்ச் பண்ணிவிட்டு அதில் சாட்டே பண்ணி லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கார்லிக்கும் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஏசியில் போகிறது எங்கள் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குழந்த கூட்டிகிட்டு போகிறதுனால சேஃபாக இருக்கட்டும்னு ஃபர்ஸ்ட் ஏசி புக் பண்ணேன். ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஏசினா தனி கோப்பை கொடுப்பாங்களாமே. பேசஞ்சர் ட்ரெயினில் அது கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. வரப்போ ஆக்சுவலாக இன்னொருத்தங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்தோம். தேங்க்ஃபுல்லி நைட்டுங்கிறதுனால எல்லோரும் தூங்கிட்டாங்க. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிடுச்சு. பட் போகிறப்ப தனி கோப்பையில் ஜாலியாக இருந்துச்சு. நேற்று பொள்ளாச்சி போயிடும். அங்கே நல்லா கிளைமேட் சூப்பராக சாரல் மழை அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே போய் ஃபால்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறது, அதே மாதிரி ஒரு ஊருக்கு அப்படின்ட்டு போகிறது ஃபர்ஸ்ட் டைம் இது தான். என்னோடய குழந்தையுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே நல்லா ஜாலியாக இந்த கிளைமேட்டும் அந்த கிளைமேட் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வாட்டர் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பிகாஸ் இட்ஸ் வின்டர். பட் ரியலி